வணக்கம். இப்போ பேபி பொட்டேட்டோ சின்ன குட்டி உருளைக்கிழங்கு கடையில் இருக்கும். அது இன்னும் மண்ணோடு இருக்கும். அதனால நல்லா ஒரு 1 ஹவர் மண்ணில் ஜலத்தில் நல்லா போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா ரிங்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு மண்ணெல்லாம் வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போட்டு மறுபடியும் ஜலத்தை விட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போடுறது. தப்பினா 4வது விசில் நிறுத்திவிட்டால் நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து கொஞ்சம் கைப்பதமாக ஆறின அப்புறம் ஜலத்தை தொட்டுன்ட்டு நல்லா தூளை உரித்து அந்த போட்டுருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு இப்போ சின்ன பேபி பொட்டேட்டோ உரித்து வச்சுக்கணும் முழுசாகவே. அதில் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி நான் போடுவேன், நீங்கள் காரப்பொடி வேணாலும் போட்டுக்கலாம். உடம்புக்கு தகுந்த மாதிரி போட்டு 2 பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா இந்த பொடி போட்டேன் காரப்பொடி நல்லா குளிக்க வச்சுக்கணும். குளிக்க வச்சு விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அது நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி அதை ஊறிக்கணும். ஊறினோடனே ஒரு வானிலையில் ஒரு 4 முட்டை நல்லெண்ணெய் ஊற்றணும். 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1/2 டீஸ்பூனால் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் அதிலே போட்டாலும் செல்லில் இதில் போட்டாலும் சரி பொரிச்சு விட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் கொட்ட வேண்டியதுதான். கொட்டினா அருமையான சுவையான பேபி பொட்டேட்டோ முழு பொட்டேட்டோ ரோஸ்ட் கிடைக்கும். குழந்தைலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க, விரும்பி நல்லா சாப்பிடும் டேஸ்ட்டாக. உனக்கு 2-3 எண்ணி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு வெஜிடபிள்ஸும் சேரும். சரி, ஆனியன் போடுறதுன்னு போட்டுக்கலாம், வேண்டாம் அது ப்ளைன் பொட்டேட்டோ தான். அதை போட்டுட்டேன். அந்த கீழே மிளகாப்பொடி எல்லாம் பிடிச்சி உப்பு பெருங்காய பிடிக்கும். அதில் நட்டுட்டு நல்லா அலம்பி ஜலத்தையும் சுத்த வைக்கணும். ஜலத்தை வச்சிங்கன்னா கொஞ்சம் புகையும். அவ்வளோதான். இப்போ பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டு தயாராகிருக்கு. நல்லா இது வெந்தது தான் ஆல்ரெடி. இந்த ஜலம் சுன்ற வரைக்கும் இது நல்லா வேகணும். இது பண்ணணும், கொதிக்கணும். பச்சைப்பொடி வாசனை மூடிக்கிட்டால் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த சுவையான ரோஸ்ட் கிடைக்கும். காமிக்கிறேன். அந்த ஹோட்டல்லாம் காலிஃப்ளவர் பக்கோடான்னு வைப்பா. கச்சவேன்னு சேப்பு கலரை குட்டி அதில் பலவித வியாதிகள். உணவே மருந்தே உணவுங்கிறா சொல்லிட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவும் ஜீரணம் ஆகாத புரோட்டாவையும் சாப்பிட்டுட்டு வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போனால் 500 கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து 2 மணி நேரம் உட்கார வேண்டியது தான். இது சாதாரண காரப்பொடி வீட்டில் சாம்பார் பொடி போட்டுறதுனால அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அது டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கு அவ்வளோ இழந்து பண்ணாது. ஒரு பெட்டை பச்சிட்டாங்க. தேவைப்பட்டால் 2 அரிசி மாவு பச்சை மாவு பொடி போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப விட வேண்டாம். ஓரளவு எண்ணெய் இருந்தால் தான் இது ரோஸ்ட்டாக